போல ஒரு எழுச்சி மக்களிடம் வந்திருக்கு. இந்த ஆட்சியை ஒழிக்கணுன்றதுல மக்கள் உறுதியா இருக்கிறாங்கன்றது தெரியறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியின் பலன்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, அவர்கள் அதை உணர்றாங்கன்றதை காட்டுது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் அதுதான் நிலைமை. எங்களுக்கு அந்த தேர்தல் அதுக்கு அடுத்து இப்பதான் தேர்தல். அதனால இதுல இடையில வர்றதெல்லாம் பஞ்சாயத்து தேர்தல், இடைத்தேர்தல், இதெல்லாம் ஒரு தேர்தல் நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கான இலக்கை நோக்கிய தேர்தல் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் கூட உங்களுக்கு பெருசா தெரியல. இல்ல, அதுதான் தெரியல. எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. ஆனா அந்த தேர்தல தனித்தனியா போட்டிட்டதுனால அவங்க பலமான கூட்டணியா தெரியுறாங்க. அவங்க 40 இடங்களை வெற்றி பெற்றாங்க. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பலமே பாஜக தானா? இல்ல, இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சது நிறைய அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. இல்ல இல்ல, அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஓபிஎஸ் பாஜக இது திமுக பி டீம் தான். ஏற்கனவே ஒரு சட்டமன்றத்திலேயே என்ன சொன்னாரு, அப்போ சசிகலாவை காட்டி கொடுத்தது பன்னீர்செல்வம் சொல்ல, அப்ப அந்த சமுதாயம் சசிகலா பின்னால இருக்குதா ஓ பன்னீர்செல்வம் பின்னால இருக்குமா? ஜாம்பவான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நிறைய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 தேர்தலுக்கு பிரதான கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் களத்துல ரொம்ப வேகமா முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற லோகம் மூலியமா மக்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த ஒரு சந்திப்பு, இந்த பரப்புரை எப்படி போய்கிட்டு இருக்கு? அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு சார்? இல்ல, இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி தேர்தல் பணியை எல்லாரும் தொடங்கியிருக்கலாம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல தொடங்குறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான். இன்னும் மக்களை சந்திக்கின்ற அல்லது தேர்தல் வாக்குறுதிகளை தருகின்ற நிலையில வேற எந்த கட்சியும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தேர்தல் வெற்றி, அவங்களுக்கு கூட்டணி அந்த சிக்கல்ல தான் இருக்கிறாங்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு உறுதியா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்ச உடனே இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதையும் பகிரங்கமா அறிவிச்சு இன்னைக்கு தேர்தலில் மக்களை சந்தித்து மக்களிடம் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான முயற்சியில இருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் குறிப்பா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில செஞ்ச நன்மைகளை எடுத்து சொல்லி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற 4.5 வருஷ ஆட்சியில ஏற்பட்ட பாதிப்புகளையும் சொல்லி, அதுல இருந்து மக்களை மீட்பதற்கு நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இன்றைக்கு மக்கள் அவரை நம்பி திரளா வராங்க. இன்னைக்கு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேர்தல் காலத்துல கூட இவ்வளவு நெருக்கமா மக்களுடைய தொடர்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா தேர்தலுக்கு 8 மாதம் இருக்க சொல்லியே இன்னைக்கே நாளைக்கே தேர்தல் போல ஒரு எழுச்சி மக்களிடம் வந்திருக்கு. இந்த ஆட்சியை ஒழிக்கணுன்றதுல மக்கள் உறுதியா இருக்கிறாங்கன்றது தெரியறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியின் பலன்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, அவர்கள் அதை உணர்றாங்கன்றதை காட்டுது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அப்படின்றது திமுகவை விட பலம் வாய்ந்த ஒரு கட்சி, ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்றத பேர் எடுத்திருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நிறைய கட்சியில் நிறைய பூசல்கள், நிறைய விரிசல்கள், நிறைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கட்சி இன்னைக்குமே ஒரு பலமாக தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களால சோபிக்கவே முடியலை. இல்லை, திமுக 40க்கு 40 இடங்கள் ஜெயிச்சது. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால ஒரு இடத்துல கூட வர முடியல அப்படின்னும் போது அதுதான் நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. நீங்க என்ன சொன்னீங்க, கட்சி பிரச்சனைகளை சந்திச்சது உண்மை. ஆனா கட்சி அந்த பிரச்சனைகளை கடந்து வந்தது என்பதும் உண்மை. ஆனா கட்சி எப்பவும் பலவீனமாயிடல, தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பும் எழுச்சியும் மறுபடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, புரட்சி தலைவர் அம்மா காலத்தை போல இன்னைக்கு அந்த உறுதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு ஒருங்கிணைஞ்சிருக்கு. இன்னைக்கு
8 மாதத்துக்கு முன்னே அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் களத்துக்கு வரலன்னா இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் திரள வந்து பொதுச் செயலாளர் போற இடங்கள்ல வந்திருக்க முடியாது. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஒருங்கிணைப்பு, அவங்களுடைய பிரச்சாரம் தான் அதுக்கு காரணம். எனவே அந்த கட்டமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே பலமா இருக்குன்றது தான் காட்டுது. அதுல சுணக்கம் இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனைங்கிறதுனால கொஞ்சம் பின்னடைவுகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்றுபட்ட நிலையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொண்டு களத்துக்கு இன்னைக்கு 8 மாதத்துக்கு முன்னே தேர்தல் அதுதான். அதனால கட்சி வந்து பலமா இல்லை. புரட்சி தலைவி அம்மா காலத்தை போல இன்னைக்கு அதே நிலையில இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு திடத்தோடு இருக்கு. ஆனா நீங்க கேட்டீங்க தொடர்ந்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆளுகின்ற வாய்ப்பை இழந்தது. ஆனா இன்னும் எங்களுடைய களத்தை இழக்கல. அப்பவும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 75 இடங்களை வெற்றி பெற்றோம். தனித்த முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் 66 வாக்கு இடங்களை பெற்றோம். இன்னைக்கும் ஒரு பலமான எதிர்கட்சியா தான் இருக்கிறோம். திமுக போல பலகீனமான எதிர்கட்சியா நாங்க இல்லை. மிருக பலத்தோட ஒரு எதிர்கட்சிக்குரிய வலிமையில அபரிமிதமான வலிமை பெற்றுதான் இருக்கோம். அது எல்லாத்த விட அந்த 2021 தேர்தலில் கூட நாங்க வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தோன்றது உண்மை. ஆனா அந்த அதை கூட ஒரு 3% வாக்கு இடைவெளியில தான் இழந்தோம். நாங்க ஒன்றும் பாதிக்கு பாதி அது மாதிரி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 3% வாக்குல ஒரு சில இடங்கள்ல 100 ஓட்டுக்கு குறைவாலாம் டி நகர்லாம் வந்து 75 ஓட்டு 90 ஓட்டுல எல்லாம் தோத்தது இருக்கு. 43 இடத்துல வந்து நாங்க ஒரு 1000 வாக்குகளுக்குள்ள தோத்துருக்கோம். அதனால நாங்க ஒன்றும் பெரிய பின்னடைவு சந்திச்சில்ல. ரெண்டாவது திமுக 2001 2011 வரைக்கும் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்து 2001 எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலையில தான் இருந்தது. அன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவரானார். அன்றைக்கு திமுக எதிர்கட்சி கூட இல்லை. அப்படிப்பட்ட தோல்விகளை சந்திச்சு திமுக அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வந்தது. அதனால இப்போ 2021க்கும் இப்போ அதுக்கு அடுத்து எங்களுக்கான தேர்தல் 2026 தானே. இதுக்கு இடையில என்ன தேர்தல் வந்தது? நீங்க பஞ்சாயத்து தேர்தல் இல்லம்மா. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றது என்னன்னா 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். முதலமைச்சர் பதவியை இழந்தோம். தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. அதை நான் வந்து மறுக்கல. அதற்கு பிறகு இப்பதானே தேர்தல். எங்களுக்கான தேர்தல் அதுதானம்மா. நீங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உரிமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் வந்து நாங்க எங்களுடைய இலக்கா வச்சு நாங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் அதுதான் நிலைமை. எங்களுக்கு அந்த தேர்தல் அதுக்கு அடுத்து இப்பதான் தேர்தல். அதனால இதுல இடையில வர்றதெல்லாம் பஞ்சாயத்து தேர்தல், இடைத்தேர்தல், இதெல்லாம் ஒரு தேர்தல் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து எங்களுக்கான இலக்கை நோக்கிய தேர்தல் இல்லை. நீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட உங்களுக்கு பெருசா தெரியல. இல்ல அதுதான் தெரியல. அதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட எங்களுக்கான தேர்தல் இல்லைன்றதுனாலதான் அதுல இருந்து விலகி இருந்தோம். நாங்க அதுல வந்து யார பிரதமராக்க போறோம், அது தேர்தல் யாரு, இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், யார் பிரதமராக வர வேண்டும்ன்றதுக்கான தேர்தல். நரேந்திர மோடி 3வது முறை பிரதமராக வேண்டும்னு தேசிய ஜனநாயக முன்னணி வாக்கு கேட்டாங்க. அது அவர் வரக்கூடாது, அவர் வந்தா நாடு சரியா இருக்காதுன்னு சொல்லி INDIA கூட்டணி வந்து அவங்க வாக்கு கேட்டாங்க. நாங்க யாரையுமே கேட்கலையே. நாங்க என்ன சொன்னோம், தமிழ்நாட்டின் உரிமையை நாங்க பாதுகாப்போம். தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செஞ்சாலும் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவியா இருப்போம். யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சாலும் பாதிப்பு உருவாக்குனாலும் அவங்களை ஏத்து நாங்க போராடுவோம், அவங்கள வந்து எதிர்ப்போம்னு சொன்னோம். அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பலமா இருக்கணும், அதுக்காக நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டோம். அப்போ 21% ஓட்டு போட்டாங்க. அதாவது களத்திலே இல்லாம
அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு நீயா நானா பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல யார் இந்தியாவை ஆள வேண்டும் என்று கேள்வி இருந்த நேரத்தில் அதை பத்தியே சிந்தனையே இல்லாம எங்களுக்கான தேர்தல் 2026 தான், நாங்க எங்களுக்கான களம் சட்டமன்றம் தான், இதுல நாங்க சும்மா ஒரு நீங்க வாய்ப்பு தந்தீங்கன்னா டெல்லியில போய் நாங்க எங்க தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டு வருவோம், நாங்க போய் ஆட்சி அமைப்போம், ஆட்சியில பங்கு வாங்குவோம்லாம் சொல்லல, நாங்க பிரதமர் ஆவோம்னு சொல்லல, நாங்க தமிழ்நாட்டின் உரிமைக்கு போராடுகின்ற ஒரு வலிமையான நாடாளுமன்ற உறுப்பினர்களா எங்க பிரதிநிதிகள் போவாங்க, நான் போராடி வாங்கி தரேன்னு சொன்னோம். அதுக்கு 21% வாக்கு. யார் பிரதமர் ஆனாலும் பரவாயில்ல, நரேந்திர மோடி வந்தாலும் பரவாயில்ல, நரேந்திர மோடி இல்லாம இன்னொருத்தர் வரணுன்றத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்கின்ற ஒரு போராளி, இவரால தான் தமிழ்நாட்டுக்கு தேவையானது செய்ய முடியுன்ற எண்ணம் 21% வாக்காளர்கிட்ட இருந்ததுனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவ்வளவு பெரிய வாக்கு. பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க தமிழகத்துக்கு. இல்ல இதுல இன்னொன்னு சொல்றேன். இப்போ இது எங்களுக்கான கிடைத்த வெற்றியா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றியா நாங்க பாக்குறோம். எங்க கட்சிக்கு இருக்கிற ஆதரவு தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் சொன்ன கூட 2019 19% வாக்கு தான் வாங்கினோம். அப்போ ஆளுங்கட்சியா இருந்தோம். 19 அப்போ பார்க்க சொல்ல ஒரு 2% வாக்கு தனிப்பட்ட முறையில அப்போ பன்னீர்செல்வத்திலிருந்து எல்லாம் பிரிஞ்சதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் 2% வாக்கு கூடியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைன்னு இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிறேன், நீங்க அதிமுக தோல்வின்னு சொல்றீங்க, இதே 2024 அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இருந்தா திமுக 40 இடத்துல ஜெயிச்சிருக்குமா? அப்ப யார் பலமான கூட்டணி? நீங்க தான் பலமான கூட்டணி சொல்லுங்க. இல்ல, திமுக பலமான கூட்டணி இல்லன்ற நீங்க அதிமுக பாஜக கூட்டணி தான் பலமான இல்லம்மா, நான் சொல்லிடுறேம்மா, எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. ஆனா அந்த தேர்தல தனித்தனியா போட்டிட்டதுனால அவங்க பலமான கூட்டணியா தெரியுறாங்க. அவங்க 40 இடங்களை வெற்றி பெற்றாங்க. நாங்க எங்க ஓட்டை பிரிஞ்சதுனால அவங்க எளிமையா வெற்றி பெற்றதா இன்னைக்கு அந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றதா ஒரு தோற்றம் வந்திருக்கே தவிர, அதுக்கு காரணம் நாங்க எடுத்த முடிவு. நாங்க ஒன்னா சேர்ந்து போட்டிருந்தா நிச்சயமா 40 இடங்கள்லயே உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பலமே பாஜக தானா? இல்ல, ஒரு கூட்டணின்னு வர சொல்ல எங்க கூட்டணி அவங்க கூட்டணி, அவங்க கூட்டணி ஏற்கனவே இருந்தது, எங்க கூட்டணி ஏற்கனவே இருந்தது. அந்த கூட்டணி ரெண்டும் பிரிஞ்சதுனால அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல வந்தேன். அந்த அந்த பாஜக ஒரு கட்சி இல்ல அப்படின்னா அதிமுகவால இங்க தேர்தல ஜெயிக்க முடியாதா? அதிமுக ஜெயிக்க முடியாதா, ஜெயிக்க முடியுமான்றதெல்லாம் நாங்க கடந்த காலங்கள்ல எங்களுடைய செயல் மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்கோம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான கட்சின்றது களத்தில் நிரூபிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு தோழமை கட்சியா பாரதிய ஜனதா கட்சி உருவாகிட்ட பிறகு எங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உடன்பாடு வந்துட்டதுக்கு பிறகு நான் அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் அதுல எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, போனது 2024 தேர்தலில் கூட அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அல்லது அந்த கூட்டணி பலமா இருக்கின்ற அந்த தோற்றம் வந்ததுக்கு காரணம் நாங்க பிரிஞ்சு இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். அதுதான். ரெண்டாவது, அது ஒன்னா இருந்திருந்தா எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு கடுமையான போட்டி இருந்திருக்கும். 2 பேரும் நீங்க எங்களை ஏத்துக்க கூட வேண்டாம், இணையான கூட்டணி 2 பேரும் களத்துல சரிசமமா நின்னாங்கன்ற தோற்றம் வந்திருக்கும். அது இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் 2 அணியா பிரிஞ்சு நின்னதுதான். இப்போ அதுதான் இன்னைக்கு திமுகவை, ஸ்டாலினை இந்த அளவுக்கு அச்சப்பட வைக்குது. இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு புலம்பு வச்சிருக்க காரணம், அவங்க பயந்து இன்னைக்கு பதறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம், மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இவங்க சாதாரணமா நாடாளுமன்ற தேர்தலையே ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா நம்ம இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது. இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரெண்டாவது, நாடாளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா சரியான ஆட்சியான்றத கேள்வி எழுப்பி அவங்க நரேந்திர மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த எதிர்ப்புணர்ச்சியை பயன்படுத்தி அவங்க வாக்கு கேட்டு இந்த நிலைமை சொல்லும். இந்த தேர்தலில் நரேந்திர மோடி ஒரு ஃபேக்டே இல்லை. நரேந்திர மோடி ஆட்சி சரியா இல்லையா, அதை மாத்தணுமா தொடர வைக்கணுமான்ற கேள்வி இங்க வரப்போறது இல்லை. இங்க ஸ்டாலின் ஆட்சி 4 வருஷம் 4.5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கு,
இவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேறி இருக்கு, அந்த வாக்குறுதிகள் அதனுடைய பலன் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கா, அதனுடைய பலனை மக்கள் பெற்றிருக்காங்கன்ற கேள்வியை இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் எழுப்ப சொல்ல மக்கள் அதை உணர்றாங்க. அவங்களுடைய பாதிப்புகளை இவர் வழியா வெளியே சொல்றாரு. அதுவும் ரொம்ப எளிமையா அணுகிறாரு. எல்லா இடங்களும் நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா புளியம்பட்டி நினைக்கிறேன், புளியம்பட்டியில போய் அங்க இருக்கிற எலுமிச்சம்பழ அந்த சந்தையில போய் ஒரு சாதாரண ஒரு விவசாயியை போல அங்க இருந்து அந்த அவங்களுடைய நிலவரத்தை கேட்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றதுக்கு இவர் மாற்று சொல்றாரு. அவங்களுக்கு வந்து அது ஏற்கனவே நான் ஆட்சியில் இருக்க சொல்ல இதை செஞ்சு கொடுத்தோம், அது அவங்க தொடர்ல அவங்க அந்த எலுமிச்சம்பழங்களை பதப்படுத்துறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்குரிய அந்த கட்டமைப்பு வசதியெல்லாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடனே செஞ்சு தருவோம்னு உத்தரவாதம் தராரு. அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு பிரச்சார பயணம்னு சொல்ல மேடையில பேசுறது, ஓட்டு கேட்டுட்டு கையை காட்டிட்டு போறதெல்லாம் இல்லை. அவர் வந்து மேடையிலையும் இது பிரச்சாரமும் செய்யறாரு. அங்க இருக்கிற களத்துல போய் அங்க இருக்கிற சம்பந்தப்பட்ட விவசாயிகள், நெசவாளர்கள், அங்க இருக்கிற தீப்பெட்டி தொழிலாளர்கள், அங்க இருக்கிற நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அழைச்சி பேசுறாரு. இவரை நம்பி அவங்களும் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை இவரால தீர்வு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா இது ஒரு பக்கம் பிரச்சாரம் எல்லாம் போய்கிட்டு இருக்கட்டும். என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, பாஜக இல்ல அப்படின்னா, உங்க கூட்டணியில பாஜக இல்ல அப்படின்னா அதிமுகவால கணிசமான வாக்குகளை பெற முடியாதா? ஏன்னா தமிழகத்துல பாஜகவுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கா? இல்ல, அதாவது எந்த கட்சியோ இன்னொரு கட்சியோட சேர சொல்ல அதுல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். ஒரு கட்சியினுடைய 100% வாக்கு இந்த கட்சிக்கு வந்துடும் சொல்ல முடியாது. இந்த கட்சியினுடைய ஆதரவா அங்க போயிடும். அதே சமயம் அந்த ஒரு கட்சியால இன்னொரு கட்சிக்கு பலமா பலகீனமானா ரெண்டுமே இருக்கதான் செய்யும். எதுவுமே வந்து ஒரு தேர்தலில் கூட்டணியை அமைக்க சொல்ல, இப்போ திமுக விடுதலை சிறுத்தைகளோடு இருக்க சொல்ல அதுல பிரச்சனை இல்லையா? அப்படி பிரச்சனை இல்லைன்னா ஏன் காலனியில போய் ஓட்டு கேட்க சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கொடியை தூக்கிட்டு போறாங்க, ஊருக்குள்ள போக சொல்ல அந்த கொடியை அங்கேயே எடுத்துட்டு போறாங்கல்ல? அப்போ அதுல இங்க பிரச்சனை இவங்களுக்கு இது பழைய அந்த கொடி வந்து இவங்களுக்கு தேவைப்படுது, அங்க அது தேவைப்படல. அதனால அதுல இருந்து என்னன்னா இவங்களால இங்க ஓட்டு வருது, அங்க ஓட்டு குறையுதுன்றதுதான பொருள். அதனால எல்லா இடங்களும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு. நாங்க ஒன்றும் இது வந்து இணக்கமான கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லல. அது திமுக மாதிரி அந்த கோஷத்தை நாங்க எப்பவுமே எடுப்புனதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி. எங்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு போகும், அவங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரன்றதுக்காக நாங்க இதை செய்யறோம். அது வருது வரலன்றதெல்லாம் இல்லை. ஆனா ஒரு மாரல் சப்போர்ட் தான். இவங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தனித்தனியா இருக்க சொல்ல ஓட்டு பிரிஞ்சுது, அவங்க வெற்றி பெற முடிஞ்சுது. இப்போ ஒன்னா சேர சொல்ல அந்த ஓட்டு ரெண்டும் சேர சொல்ல அது வந்து ஒரு கால்குலேஷன் தான். அவங்க வந்து அந்த அரித்மெட்டிக் பிரகாரம் அந்த 2 ஓட்டு சேர சொல்ல 2 கேடர்ஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யல அந்த ஓட்டு கூடன்றது தான். இப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சது நிறைய அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுக்கே வந்து பிடிக்கல, மனக்கசப்புகள் இருக்கு, உங்க கட்சிக்குள்ளேயும் நிறைய சலசலப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு இது உண்மை சார்? இல்ல அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து மாற்றங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். எல்லாருக்குமே பொதுச் செயலாளர் எண்ணம் கூட இருக்கலாம், எல்லா தலைவர்களுக்கும் அது இருக்கணும். அது இயல்பு. அரசியல்ல வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம தான் வரணுன்ற எண்ணம் அதுக்கான முயற்சிகள் கூட செய்யலாம். அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியில ஜனநாயக அரசியல் இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இது ஒன்றும் திமுக இல்லை. பொதுச் செயலாளராக இருந்தாலும் துணை முதலமைச்சர் ஆக முடியாது, அவங்க பையன்தான் துணை முதலமைச்சர் ஆகணுன்ற கட்டுப்பாடெல்லாம் திமுகவில் இருக்கலாம். அண்ணா திமுகவில் யார் வேணா ஆகலாம். ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் கூட அமைச்சர் ஆகலான்ற நிலைமையில தான் எங்க கட்சி இருக்கிறதுனால அந்த எண்ணம் இருக்கும், பலருக்கு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, அதை மறைக்கவும் விரும்பலை. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு முடிவுன்னு எடுத்தா அடுத்து யாரும் மறுத்து பேச மாட்டாங்க. அதுதான் அண்ணா திமுக. நீங்க அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் சரி, இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் அதுதான் நிலைமை. நீங்க சொல்ற மூத்த தலைவர்கள் யாரும் இந்த கட்சியை
பிரச்சனைக்குரிய நேரத்துல பாதுகாத்தவங்களோ அல்லது தொண்டர்களோடு இணக்கமா இருக்கிறவங்களோ இல்லை. அவங்க ஏதாவது பதவி கிடைக்குமான்னு வர்றாங்க, அந்த பதவிக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா போறாங்க. அதனால அப்படிப்பட்டவங்க வந்து இந்த கட்சிக்கு இதுவரைக்கும் எந்த பலத்தையும் தேடி தரல. இன்னும் கேட்டா இந்த கட்சிக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க யார மனசை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு புரியும், அதனால நான் அதை சொல்றேன். கண்டிப்பா. இதுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில இருந்து விலகி வெளியில வந்துட்டாரு. இது வந்து அதிமுக இதைத்தானே ரொம்ப ஆசைப்பட்டது, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி. நாங்க வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு பிரச்சனையா கருதலன்றதை நீங்க வந்து உணராம இருக்கிறது தான் இதனுடைய பதிலா நான் சொல்றேன். அவரை வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையா கருதாதது காரணம் அவரால் எதையும் செய்ய முடியாது, செய்ய முடியலன்றதை அவரே உணர்ந்துட்டதுனால தான் நான் எந்த நிபந்தனை இல்லாமல் வந்து சேர்றேன்னு சொல்லிலாம் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து அரசியல் ரீதியாவோ அல்லது அமைப்பு ரீதியாவோ அவருடைய உரிமையை கோர முடியாதுன்றது அவரே உணர்ந்ததுனால தான் நீதிமன்றத்துக்கு போனார். நீங்க ஒரு கட்சியில பிரச்சனை இருந்தா அவங்க இங்க களத்துல கட்சிக்குள்ளதான் போராட முடியுமே தவிர கட்சியை விட்டுட்டு போய் நீதிமன்றத்துல போய் சொத்துரிமை, அதுவும் உரிமையல் நீதிமன்றத்துல நீதி கிடைக்குன்னு போய் நின்னா, உரிமையல் நீதிமன்றத்துல ஒரு வீட்டுக்கு வழி தகராறுக்கு போனாவே அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஆயுசம் முடிஞ்சு அவருக்குள்ள வந்து கேஸ் நடத்துற நிலைமையில தான் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண சொத்து பிரச்சனை இல்லை. உரிமையல் நீதிமன்றத்துல இதுதான் வழக்கு. இங்க இருந்து அப்பீல்னு போய் அது இது அப்படிப்பட்ட ஒரு வழக்கை போட்டுட்டு அதை வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு அரசியல்ல தெளிவானவரோ அல்லது அரசியல்ல எவ்வளோ அவருக்கு பலம் இருக்குன்றது வந்து அதிலே புரியும். எனவே அந்த பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் முழுக்க நீதிமன்றத்தை நம்பி இருக்காருன்றத தெரியுதா. அவர் நீதிமன்றத்துல அவருக்கு கட்சியை தூக்கி நீதிமன்றம் இவர் கையில கொடுத்துருவோன்ற அவர் நம்புறாரு. தொண்டர்கள்லாம் கொடுக்க முடியாது, பொதுக்குழு கொடுக்க முடியாது, சட்டத்தை நம்புறாருன்னு வச்சுக்கலாமா? நான் சொல்லி முடிச்சிடமா? நீங்க சொல்றது புரியுது. பொதுக்குழுவை நம்பல, யாரையும் நம்பல, நிர்வாகிகளை நம்பல, அவங்க கொடுத்து நீங்க எல்லாம் வேணாம் அவர் தான் இந்த கட்சியை நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருவாரு நீதிமன்றம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. நான் கேட்கிறேன், நான் சரி நீங்க தான் சொன்னீங்களா சட்டத்தை நம்புறாருன்ட்டு, அதே சட்டம் தானே இவர் வேஷ்டி கட்ட வேணாம்னு சொல்லிச்சு, அதே நீதிமன்றம் தானே சொல்லிச்சு, அதே நீதிமன்றம் தானே இவர் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் எப்படி ஒரு நீதியை நம்புறாருன்னு சொல்றீங்க, சட்டத்தை நம்புறாருன்னு சொல்றீங்க? நீங்க நீதிமன்றம் ஒரு வேஷ்டியை கட்டக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாடுன்னு சொல்றது நீதிமன்றத்தை நம்புறதா? நீதிமன்றம் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்திருக்காது இல்ல. அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு உங்களுக்கு பாஜக ரொம்ப சப்போர்ட்டா இருந்த மாதிரி அவருக்கும் ஏதாவது ஒரு கட்சியை சப்போர்ட்டா இருந்திருந்தா ஓரளவு அவரும் ஜெயிச்சிருக்கலாம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு சப்போர்ட்டா இருந்தது உலகத்துக்கே தெரியும். எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஆட்சி இருக்க சொல்ல மத்திய அரசு மாநில அரசு இணக்கமா இருந்ததை தவிர எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பாரதிய ஜனதா பண்ணியிருந்தா இவ்வளவு சிக்கல்கள் நாங்கள் சந்திச்சிருக்க வேண்டி இருக்காது, இந்த கட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதுன்றது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும். ஆனா பன்னீர்செல்வத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அல்லது அவங்களுக்கு இவருடைய செயல்களை எவ்வளவு நம்பினாங்க, அவங்க இவரை எவ்வளவு எதிர்பார்த்தாங்க, இவரை எவ்வளவு ஏமாத்தினாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இவர் திமுகவினுடைய பி டீம்ன்றது அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது, அதனால விரட்டி அடிச்சாங்க. ஓபிஎஸ் வந்து பாஜக இது திமுக பி டீம் தான். ஏற்கனவே வந்து ஒரு சட்டமன்றத்திலேயே என்ன சொன்னாரு, என் வீட்டுல வந்து ட்ரங்கு புட்ல எங்க அப்பா வந்து கருணாநிதி படத்தை வச்சிருப்பாரு, அதை நாங்க எடுத்து தொட்டு வழங்குவோம், மனோகரா படத்தையும் பராசக்தி வசனத்தை படிச்சுதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன்னு சொன்னவர் தானே. எங்களுக்கு அரசியல் குருவே வந்து கருணாநிதினு சொன்னவர் தானே. அவர் எத்தனை முறை இதே சபரிசனை போய் அந்த விளையாட்டு IPL விளையாட்டு மைதானத்துல போய் பார்த்துட்டு வந்தவர் தானே. இவர் எந்த வகையில வந்து திமுகவோட தொடர்புல இல்லைன்னா அதிமுக இருக்க எல்லார் மேலேயும் வந்து இல்ல. நான் இந்த ஒரு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அகைன்ஸ்டா வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. ஒரு ஆட்சிக்கு வரும்போது இல்ல, ஆட்சிக்கு வரும்போது திமுக என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா
இந்த எடப்பாடி இல்ல ஆட்சிக்கு கொலை வழக்கு சம்பந்தமாக நிச்சயமாக தீர்ப்பு வழங்கப்படும் சொன்னாங்க. இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்கல. நான் முடிச்சிடறேன். எதுவுமே நடக்கல. கேட்டுக்குமா, நீ கேட்கறதே அவதூறான கேள்வி, தேவையில்லாத கேள்வி, பொருத்தம் இல்லாத சட்டத்துக்கு புறம்பான கேள்வி. ரெண்டாவது நான் சொல்றது, நீதிமன்றங்கள்ல பல நீதிமன்றங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னா தீர்ப்பு தந்திருக்கு. நான் கேட்கறது, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுல அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது தொடர்பு இருந்தா ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. நான் முடிச்சிடறேன். நானு அதாவது கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமாக பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்ப்புமே வழங்கப்படவே இல்லை. அதுக்கு கையாளாகாத ஸ்டாலின் காரணம் சொல்லுங்க. எங்களை ஏன் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சது, கேரளாவில் இருக்கிற பயங்கர குற்றவாளிகளை எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சது அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. அவங்க ஜாமீன்ல எடுத்த அயோக்கியர்கள் யாரு? அவங்களுக்கு வழக்கு நடத்தின அயோக்கிய கேரளாவில் இருக்கிற கிரிமினல்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக எதுக்கு ஜாமீன் கொடுத்தா? இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? அதுக்கு பிறகு அந்த யார் யார அந்த வழக்குல அவனோட ஜாமீன் எடுத்தானா அவனா அரசு வழக்கறிஞரை போட்டு அந்த கேஸை நடத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஆதாரம் இருந்ததுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல? இத ஒரு பிரச்சாரமா பண்ணி இத ஒரு முதலமைச்சர் இருந்த எடப்பாடியாருக்கு களங்கத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு அதை ஒரு பண்ணீங்க. அதுவும் நீதிமன்றங்களால இன்னைக்கு தடுக்கப்பட்டு விட்டது. நீங்க நான் என்ன சொல்றேன், அந்த எல்லாம் முடிஞ்சு அதை கேஸ் ஷார்ட் ஷீட் எல்லாம் முடிச்சு வச்சு அது தீர்ப்பு வர நேரம் இவங்க ஆட்சி மாற்றம் வந்தது. இவங்க மறு ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க, விசாரணை பண்ணாங்க. ஏன் 4.5 வருஷமா விசாரணை முடிக்க முடியல? இவங்களை யார் தடுத்தாங்க? எடப்பாடி பழனிசாமி இப்பவும் அவன் முதலமைச்சரா இருக்கிறார். ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, அவருடைய துறை தானே. ஏன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல? யார் அவங்களை தடுத்தாங்க? எத்தனை சிறப்பு குழு போட்டீங்க? எத்தனை எஸ்பியை மாத்தினீங்க? ஏன் நடத்தல? யார் உங்களை தடுக்கிறாங்க? நாங்களே வழக்கு நடத்துங்க, வழக்க முடிங்க, தப்பு இருந்தா யாரு இருந்தாலும் தண்டனைக்கு வரட்டும்ன்றோங்க. அதனால இத வச்சுக்கிட்டு ஒரு களங்கத்தை சுமத்தலாம் நினைச்சிட்டு அவங்க பண்ணாங்க. ஆனா முழுக்க முழுக்க இதுக்கு பின்னணியில திமுக தான் இருக்குதுன்றதுனாலதான் அவங்க அந்த குற்றவாளிகளை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க குற்றவாளிகள் இதை தீர்ப்பு முடிச்சு தண்டனை கொடுத்தா அந்த குற்றவாளிகள் எல்லாம் இவங்களை திருப்பி கேட்பாங்க, என்ன காப்பாத்தன்னு சொல்லி நடுத்தர விட்டீங்கன்னு கேட்பாங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னுமே ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. ஒரு குறிப்பாக சொல்ல போனா அவர் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கூட்டணி இல்ல அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கான ஒரு பின்னடைவா இருக்காது அவங்களுக்கு? இல்லம்மா, நீங்க அதாவது இந்த ஓபிஎஸ்க்கு பின்னால ஒரு சமுதாயம் இருக்குதுன்றதே நான் ஏத்துக்கல. ஓபிஎஸ் அதிமுகவினுடைய தலைவராக தான் அவர் பார்க்கப்பட்டார் அம்மா இருக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு இன்னைக்கு அவருக்கு ஒரு போக்கிடத்துக்காக அந்த ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக அவர் வேணா விருப்பப்படலாம், அவர் பசங்க வேணா அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அந்த சமுதாயம் ஒரு ஏத்துக்கிறல்ல, ஆட்சியில் இருக்க சொல்ல நீ அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்கல்ல. அன்னைக்கு அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஏதாவது செஞ்சாரா? அன்னைக்கு ஒன்றும் செய்யாம இவர் இன்னைக்கு போய் நான் இந்த சமுதாயம் அதனாலதான் என்ன படி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா இது ஏமாத்துற வேலைன்ற. அவர் அந்த சமுதாய தலைவராக அவர் இருந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எந்த சமுதாயம்? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் எந்த சமுதாயம்? இன்னைக்கு அவங்க அதிகாரத்துல அல்லது ஒரு வலிமையான கட்சியில அடுத்த நிலையில் இருக்கிறவங்க பின்னால போவாங்களா, இவர் பின்னால போவாங்களா? ரெண்டாவது, அவர் சமுதாய வாக்கு அவருக்கு இருந்திருந்தா 2021 சட்டமன்ற தேர்தல், 2000 சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் எத்தனை தொகுதியில் அதிமுக ஜெயிச்சுது? தேனி நாடாளுமன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதியில் இவர் ஒருத்தர் அதுவும் தச்சோம் புழைச்சோம் கடைசி நேரத்தில் தானே இடுபறியில தானே இவர் வெற்றி பெற்றாரு. அப்போ இவருடைய சமுதாய வாக்கு இவர் பின்னால் இருந்தா எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப ஏன் திமுக ஜெயிக்குதாங்க? அதனால அவரு தனக்கு இது ஒரு பலம் சேர்க்க அவருடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்கு தன்னுடைய சமுதாயத்தை காட்டுறாரு. அதுதானே தவிர அது உண்மை இல்லை. அவர் பின்னால சமுதாயம் இருந்திருந்தா அவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாரும்,
ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரும் வந்து ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க. 3 பேரும் வந்து இன்னைக்கு எதிர்பார்ப்பு போயிட்டாங்க. அதனால அந்த சமுதாயமே இவங்களுக்கு எதிர்ப்பா மாறிடுச்சுன்னு இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் நீங்க கேட்டீங்க, ஓபிஎஸ் அந்த சமுதாய தலைவர் இருந்தா சசிகலாவை அரசியல் இருந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அதிமுக முதல் அணுகுண்ட தூக்கி போட்டது யாரு? அன்னைக்கு சசிகலாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? தர்ம யுத்தம் போய் பண்ணது யாரு? சசிகலாவை கொலகாரின்னு சொன்னது யாரு? அம்மாவை கொன்னாங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டது யாரு? ஓ பன்னீர்செல்வம் தானே. அப்ப தெரியலையா சமுதாய ஒற்றுமை? அப்போ சசிகலாவை காட்டி கொடுத்தது பன்னீர்செல்வம் சொல்ல, அப்ப அந்த சமுதாயம் சசிகலா பின்னால இருக்குதா ஓ பன்னீர்செல்வம் பின்னால இருக்குமா? சரி, 2வது அது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, இவர் வந்து மறுபடியும் இணைப்புல வந்தார் என்று சேர்ந்து துணை முதல்வர் ஆனாரு. அந்த எடப்பாடியார் வந்து எதுக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கு பெறணும்னு கவர்னர் சொன்னதுக்கு பிறகு நம்பிக்கை வாக்கு நடத்த சொல்ல பன்னீர்செல்வம் கூட ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு எதிர்த்து ஓட்டு போட்டார்ல ஸ்டாலின் கூட சேர்ந்துக்கிட்டு. அதை மீறிட்டு எடப்பாடியார் வெற்றி பெற்று அமைச்சரவை தொடர்ந்தது. அதுக்கு பிறகு இணைப்பு வந்தது, வந்து சேர்ந்தாரு. சேர்ந்த பிறகு தினகரன் என்ன பிரச்சனை எழுப்பினாரு? தினகரன் கூட இருந்த 18 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்க ஏற்க மாட்டோம் சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? கவர்னரிடம் போய் மனு கொடுத்ததுக்கு என்ன சொல்லி மனு கொடுத்தாங்க? எங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாது, அம்மா ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஓட்டு போட்ட 11 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க, அவங்கள 2 பேரை மந்திரி ஆக்கி வச்சிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட 18 பேரை நீங்க பதவி தராம எங்களை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துறீங்க அப்படின்றதால தினகரனுடைய குற்றச்சாட்டு. ஆக பன்னீர்செல்வத்தை வந்து சேர்த்ததுனால வெளியே போனவர் தானே தினகரன். அப்ப இவங்க என்ன ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இன்னைக்கு இவங்க அந்த சமுதாயம் அதனால ஒற்றுமைன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 இடங்கள் தென் மாவட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணி இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதுல ஏறத்தாழ 18-17 பேர் வந்து அந்த முக்குழுத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். நீங்க விஜயபாஸ்கர்ல இருந்து செல்லூர் ராஜில இருந்து ராஜன் செல்லப்பாவில இருந்து லைனா பாத்தீங்கன்னா, அதனால இவர் சும்மா இவர் அதாவது முதலமைச்சராக இருக்க சொல்லலாம் அந்த ஜாதி தெரியல. இப்போ ஒன்றும் இல்லாத நடுரோட்டில் நிற்க சொல்ல இவருக்கு தனக்கு பாதுகாப்பு வேணும், அந்த ஜாதியை பயன்படுத்துகிறார். அவங்க இன்னும் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இன்னும் அதிமுகவில் இருக்கிற யாரும் வந்து இந்த எந்த ஜாதிக்குமே வந்து முக்கியத்துவம் தந்தது இல்லை, தரமாட்டாங்க. அதனால இவர் ஒரு ஜாதியை நம்புற அளவுக்கு அவர் தன்னை பலகீனப்படுத்திட்டாருன்றது வேணா உண்மையா இருக்கலாமே தவிர அதிமுகவில் அப்படிப்பட்ட பலகீனம் எப்பவும் இல்லைன்றது தான் இன்னைக்கு எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்துல இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் இன்னைக்கு திரண்டு வந்து ஆதரவு தர்றது, அவர் பின்னால் நிற்கிறது. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.